ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். சங்கீதம் 145:15. இன்றை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மீண்டும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவரை நோக்கி எல்லா ஜீவன்களும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். காக்கை குஞ்சுகள் கூட இறைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. கடலில் இருக்கிற திமிங்கலங்கள் கூட அதனுடைய வாஞ்சையை, அதுக்கு தேவையான ஆகாரத்தை கூட தேவன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது இந்த பூலோகத்துல நமக்கு வேண்டிய ஆகாரம், உடைகள், தேவையான பணம் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கெல்லாம் பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களிலே அவர்களுக்கு ஆகாரம் இல்லாதபடி ஏழை பிள்ளைகள், தரித்திரர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள் ஒருவேளை ஆகாரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறதே நம்முடைய இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, சென்னை பட்டத்திலே நம்மால் காண முடிகிறது. ஆனால் பிரியமானவர்களை, நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட்? கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏற்ற வேளையில உங்களுக்கு தேவையானதை சந்தித்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேதாகம விடுகதை, பளிச்சென வெளிச்சம் திடீரென அடிக்க பம்பரமாய் சுரண்டு படார் என்று விழுந்தான். பவ்யமாய் எழுந்து பரிகாரம் தேட பதில் ஒன்று கிடைக்க பரமனின் பணியினை பக்தியுடன் தொடர்ந்தான். அவன் யார்? உங்களுடைய விடைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதுங்கள். அடுத்ததாக என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி எண் 22. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலை வீட்டை கெடுக்கும், இவனோ மிகுந்த நன்மை கெடுப்பான். அவன் யார்? இதனுடைய சரியான விடை பாவியான ஒருவன். பிரசங்கி 9:18. சரியான விடைகள் எழுதியவர்கள் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட், சகோதரி பிரிஸ்கிலா ரிச்சர்ட் அவர்கள். கர்த்தர் இந்த 2 பேரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்களுடைய விடைகளை மனதிலே வைத்திடலாமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எங்களை உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து எங்கள் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்துக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, யாரெல்லாம் ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காமல் பசியோடு, பட்டினியோடு, வேதனையோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் வீட்டிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு, பிள்ளைகளால் மறக்கப்பட்டு, ரோட்டோரங்களிலே, ரயில்வே ஸ்டேஷன்லே, பஸ் ஸ்டாண்டுகளிலே ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கும் இது ஆகாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா கண்களும் நோக்கி இருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் ஆகாரம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. கொரோனா காலத்திலே கூட எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஸ்திரப்படுத்தினீர். எங்கள் சரீரத்தை ஆண்டவரே பலப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.